குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 21/6/2025 காருண்யா ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 711க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் இருக்குது. ஸோ டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 21ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 20ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துட்டு பார்ப்போம். 20ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 7-5 7-5 எல்லாத்துலேயும் 7-5 வந்ததுனால 7-5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 5க்கு பதிலாக அதோட பவர் 9 வந்திருக்கு, 7-9 அப்படின்னு. நான் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 750. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 79 இருக்குது. அதனால் 7-9 அல்லது 7-9-5 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் 7-5 இருக்கனால 7-5-0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 7-5-0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 5ஓட பவர் பார்த்தீங்கன்னா 9. இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா 7-4-0 7-5-0 அது கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7-9-0 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. 7-5-0 கொடுத்துருக்கேன், 7-9-0 பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 814 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பேலன்ஸ் நம்பர் 7-9-5 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதில் பேலன்ஸ் நம்பர் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 79 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 705, அதாவது நேற்று பார்த்தோம் அப்படின்னா இதில் 705 பாஸ் ஆகிருந்துச்சு, இதில் 814 பாஸ் ஆகிருந்துச்சு. டோட்டலாக 6 நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 79 இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 70 இருக்குது, 75 இருக்குது. இப்போ 75 79. இப்போ 5ஓட பவர் பார்த்தீங்கன்னா 9, 7-9-7-0 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 7-9-0 அப்படிங்கிறது இருக்குது. 5ஓட பவர் 9 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் எடுத்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நான் கொடுக்குற சார்ட்டை தான் கொடுத்துட்ருக்கேன். ரிசல்ட் எந்த பிளேஸில் பாஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். ரெகுலராக இந்த மந்த் எடுத்த சார்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டு தான். இதில் நிறைய நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 790 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 311 அப்படின்னு பாஸ் ஆச்சு. ஆனால் இங்கே பார்த்தோன்னா 211 தான் இருக்குது. அடுத்து 021 அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி 790 021. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 927 அப்படிங்கிற நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி 3 ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 927 021 790 அப்படிங்கிறது. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 407 409 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 70 90 790 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 40 40. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0044 அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 239 அப்படிங்கிறது டைரெக்டாக 932 அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கான ரிசல்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸே பேஸ் பண்ணி 790 7090 790. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணியும் 790 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 814 அப்படின்னு. இப்போ நேற்று ரிசல்ட்டு 814. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 790. இங்கே 7-5 இருக்குது. நான் 7-5 எடுத்துனா 790 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 408. ரிசல்ட் 804 பாஸ் ஆகிருந்துச்சு. 814 804. அடுத்து பார்த்தீங்கன்னா 350 908. இதில் பார்த்தீங்கன்னா 080 அப்படிங்கிற ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த சார்ட்டில் நிறைய ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. இதை தான் நான் ரெகுலராக இந்த மந்த் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நாளைக்கான ரிசல்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வரணும். நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக வின் பண்ணணும். ஏன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்குன்னு கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்ஸுமே இந்த சார்ட்டில் இருந்து தான் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சார்ட் கொடுக்குறோன்னா அதில் ஒரு நம்பரை ஸ்டாண்டர்டாக எடுத்து வைங்க. அந்த நம்பர்ஸை அடுத்தடுத்த நாட்களில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 932. இதில் பார்த்தோன்னா 932 இருக்குது. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 932 இருக்குது. அதை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா 927 பாஸ் ஆகிருக்கு.
9-3-2 பாஸ் ஆச்சு, 9-2-7 பாஸ் ஆச்சு, இன்னைக்கு 7-9-0 பாஸ் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி வரிசையாக பாஸ் ஆயிருக்கு. அதனால தான் வந்து ரிசல்ட் வந்த பிளேஸை பேஸ் பண்ணி எடுத்து வைங்க அப்படிங்கிறது. அந்த நம்பர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பர்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான, அதாவது சார்ட் கேசிங் பார்க்கறதுக்கான இதே இல்லை. சார்ட் கேசிங் அப்படின்னா வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 0044 பாஸ் ஆச்சு. இதை பேஸ் பண்ணி 70, 90, 790 கண்டிப்பாக வரும் அப்படின்னு அன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 790ங்கிறது இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னைக்கு ரிசல்ட் வந்துச்சோ அந்த பிளேஸை பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நம்பர்ஸ் பாஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்க 932 இருக்குது, இங்கே 804 இருக்குது, பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய நாட்கள்லையாவது இன்னும் 10 நாட்கள் இருக்குது இந்த மந்த்து, இதுலையாவது பார்த்தோம் அப்படின்னா 814 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதோட பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 975 இல்லை 795, 794 இல்லை 745, 470, 475 இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பாஸ் ஆகும். அந்த மாதிரி தான் நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணணும். இப்போ ஏ போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 790, 7ஓட பவர் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். பவர் பாஸ் ஆச்சு அப்படின்னா 7ஓட பவர் 4 அல்லது 2, இல்லை அப்படின்னா 8 அல்லது 3. 9ஓட பவர் 5, 6, 0, 1. 0ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் 6, 5, 1, 9 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 டிஜிட், அதாவது 4, 2, 8, 3, 5, 6, 0, 1 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வரணும். இன்றைக்கி ரிசல்ட்டு 790. 9 வந்ததுனால 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 9 வந்ததுனால கண்டிப்பாக 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 0 வந்ததுனாலையும் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். எகைன் 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா 4 அல்லது 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அது மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 970, இங்கே பார்த்தீங்கன்னா 814, இதில் பேலன்ஸ் நம்பர் 795. இன்றைக்கி பார்த்தோன்னா 7-9 பாஸ் ஆச்சு, 5க்கு பதிலாக 0, 790 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே 790, இதில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 243. இப்போ 24, இங்கே 7-9 வந்தது மாதிரி 2-4 வரும் அப்படின்னா 2-4ஓட எந்த நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே 2-4ஓட 7 இருக்குது. இப்போ 7-2-4, ஏ போல் 7 வந்துச்சு அப்படின்னா எகைன் 7-2-4 வர சான்ஸ் இருக்கும். இல்லை 2-7-4 வரலாம், இல்லை 2-3-7, 2-7-3 அப்படிங்கிறது. அந்த மாதிரி நீங்கள் சார்ட்டில் இருந்து ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறத. இப்போ ஏ போர்டில் 0 அப்படின்னா இப்போ ஆல்ரெடி 08 பாஸ் ஆகிருக்கு, 800 அப்படிங்கிறது. 900 பாஸ் ஆகலாம் அப்படின்னா 900, இல்லை 080 மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா 090. இங்கே 080, 090. கண்டிப்பாக 090 அப்படிங்கிறது 900 பாக்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மந்த் பாஸ் ஆகும். 800 பாஸ் ஆகிருக்கு, 900 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 39 இருக்குது, 35 இருக்குது. இங்கேயும் 39, 35. இப்போ 3 வந்துச்சு அப்படின்னா 39, 35. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 339 ஆர் 335 வரணும். இல்லை அப்படின்னா 395 வரணும், இல்லை 359 வரணும். கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணுங்கள் சார்ட்டில் இருந்து என்ன நம்பர் அப்படின்னு. ஏ போர்டில் 7க்கு பதிலாக 0 வரலாம் அப்படின்னா என்ன நம்பர்ஸ், 1 வரலாம் அப்படின்னா என்ன நம்பர்ஸ், 2, 3, 4 அந்த மாதிரி ஏ போர்டில் என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அது ரிசல்ட்டு வந்த பிளேஸை பேஸ் பண்ணி, ரிசல்ட் வந்த பிளேஸ் இல்லை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அது 090, 900. இல்லை ஏ போர்டில் 9 வந்துச்சு அப்படின்னா 903, 907, 905, 890, 990, 801, 805, 800, 809,
4 வந்துச்சுன்னா 403, 407, 402, 2 வந்துச்சுன்னா 237, 234, 9 வந்துச்சுன்னா 935, 475. இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள். ட்ரா நம்பர் டபுள்ஸ் வந்ததுனால டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி டபுள் ஒன்று டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 711 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 11 இருக்குது, 411 இருக்குது. இப்போ எகைன் 7 வந்துச்சு அப்படின்னா ஏ போர்டில் 7 வந்துச்சுன்னா 711 வரதுக்கான சான்சஸ் இருக்கும். 411, 4ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7, 711 அப்படிங்கிறது. இல்லை 790, 927, இதில் பார்த்தீங்கன்னா 927 பாஸ் ஆச்சு, 790 பாஸ் ஆகிருக்கு, 932 பாஸ் ஆச்சு, 939 பாஸ் ஆகும். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக 939, இந்த 10 நாளில் 939 வர்றதுக்கான சான்சஸும் இருக்கும். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதாவது 790, 935, 903, 903, இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 903, 903, 935, இல்லை 339, 335, அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.